ஓகே, ஹலோ கைஸ். ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்ட போறோம். அந்த வீடியோல வந்து ஒரு என்டையர் மந்த்ல வந்து அவங்க ஒரு சேலஞ்ச் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நான் அது பேசுறது வந்து சிக்மா ட்ரேடர்ஸ்ன்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணி அந்த சேலஞ்சஸ் மூலியமா அவங்க எவ்வளவு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்றாங்களோ அதை வந்து ஷோ பண்றாங்க. விச் இஸ் குட் ஐடியா. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன்ஸ்ல நிறைய ஸ்கேமர்ஸ் யூ கேன் சி அண்ட் ஃபேக் பிஎன்எல் யூ கேன் சி. அந்த பிஎன்எல் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் ஓவரா ஹைப் ஆயிட்டு, ஓவரா லைக் கமிட்டட் ஆயிட்டு தப்பான வழியில போறாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்துல லைவ் பிஎன்எல் நம்ம ஷோ பண்ற பட்சத்துல, ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி பண்ற பட்சத்துல அது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணியிருக்கோங்கிறது லெட்ஸ் சி. ரீசெண்டா ஒரு மெசேஜ் வந்துச்சு, அது என்னங்கிற படிக்கிற பாருங்க. ஹாய் ப்ரோ, மிடில் கிளாஸ் பீப்புள் தான் என்னோட டார்கெட்டா இருக்காங்க. அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணி கோர்ஸ் விற்கிற ஒரு டார்கெட்டும் அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இருக்கு. டெய்லி 1000-2000 ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொல்லி கோர்ஸ் விற்கிறாங்க. ஆனா ப்ராஃபிட் பண்ணி யாரையும் பார்க்கல. ஸோ அப்போ உங்க சேனல் பார்த்து நீங்க ஆல்ரெடி லைவ் ட்ரேட் பண்ணி பிஎன்எல் ஹைலைட்ஸ்ல போட்டுருந்தீங்க. ஸோ உங்ககிட்ட கேட்டால் கரெக்டா இருக்கும். ஏன்னா இங்க நிறைய பேர் ட்ரேடிங் கோர்ஸ் விற்கிறவங்களே அவங்க பிஎன்எல் காட்ட மாட்டாங்க. ப்ரோ, ஒரு மிடில் கிளாஸ் பாய் ஒரு 50K வச்சு டெய்லி இன்ட்ராடே பண்ணா என்னால ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியுமா? இதை ஒரு சேலஞ்சா பண்ணி காட்டுங்க. சோ இந்த மெசேஜ் எனக்கு ரொம்ப டச் பண்ணுச்சு. சோ அதுக்காக பாத்தீங்கன்னா நாங்க இந்த சேலஞ்ச் பண்ண விட்டோம். அது என்ன சேலஞ்ச் இந்த வீடியோல பாருங்க. சோ அந்த ஃபாலோவரோட ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி அதே ஒரு சேலஞ்சா பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அவர் சொன்ன மாதிரி அதே 50K வச்சு நாங்க இன்ட்ராடே டெய்லி பண்ண போறோம் ஃபார் தி நெக்ஸ்ட் 30 days. இதுல எங்கள மாதிரி எக்ஸ்பர்ட் ட்ரேட் பண்றப்போ ப்ராஃபிட்டபிளா இருக்க போதாங்கறத நீங்க பார்க்க போறீங்க. இதுவே நாங்க ஜெயிச்சோம்னா அதையும் நீங்க பார்க்க போறீங்க. இல்ல சப்போஸ் இந்த சேலஞ்சில ஃபெயில் ஆனா அதையும் நீங்க ட்ரான்ஸ்பரண்டா பார்க்க போறீங்க. சேலஞ்ச் வந்து எப்படி பிஎன்எல் ட்ரான்ஸ்பரண்டா காட்டணும். இந்த சேலஞ்ச் முடிவுல இந்த பிஎன்எல் நாங்க ட்ரான்ஸ்பரண்டா காட்டணும். இந்த சேலஞ்ச் பண்றதால ட்ரேடிங் கேபிட்டல் கம்மியா வச்சிருக்க ட்ரேடர்ஸ்க்கு ஒரு பெரிய டவுட் கிளியர் ஆகும். அண்ட் இது எங்களுக்கான சேலஞ்ச் இல்ல, நம்ம எல்லாருக்கான சேலஞ்ச். சோ கூடிய சீக்கிரமே டே 1 ஆஃப் 30 days சேலஞ்ச் ஆரம்பிக்கிறோம். அதுவரை ஃபாலோ சிக்மா ட்ரேடர்ஸ். ஓகே, வீடியோ பார்த்துட்டீங்களா? ஸோ அவங்க சொன்ன அஜெண்டா என்னன்னா, அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா 30 daysல அவங்க சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி எவ்ரிடே அவங்க ட்ரேட் பண்ண போறாங்க. அந்த ட்ரேடை வச்சு அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷோ பண்ண போறாங்க. இதை வந்து இதுக்கு முன்னாடியுமே அவங்க நிறைய வாட்டி பண்ணியிருக்காங்க. அவங்க லாஸ்ட் டைம் பண்ணும்போது, விச் மீன்ஸ் இப்போ இல்லாம லாஸ்டா ஒரு 2 weeks முன்னாடி இல்லாம அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வி திங்க் ஓகே நம்மளுமே இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா நம்மளோட யூசர்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுமே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா காட்டுவோம் அப்படின்னு வி டேக் a சேலஞ்ச். பட் இந்த லாஸ்ட் வீடியோல வந்து இவங்க என்ன பெட் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஒரு 50K, அதாவது 50,000 ரூபாய் வச்சு அவங்க ட்ரேட் பண்ண போறாங்க இன்ட்ராடே. அது மூலியமா எவ்வளவு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வர போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணிருந்தாங்க. தி சேம் கைண்ட் ஆஃப் பிளான் வி ஆல்சோ டிட். நாம என்ன பண்ணோம்னா 50K எடுக்காம 15K, அதாவது 15,000 நம்மளால பண்ண முடியும். 15,000 rupees கேபிட்டல் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த கேபிட்டல் வச்சு என்டையர் மந்த் வந்து நம்ம ட்ரேட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் சைடுமே நம்ம வந்திருக்கோம். அதை எப்படி அச்சீவ் பண்ணுங்கிறது நம்ம ஷோ பண்ணோம். 15K ஏன் நான் சூஸ் பண்ணேன்னா அந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ 15K வந்து ஒரு லாட், ஓகேவா? வி ஆர் கோயிங் டு டூ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். ஏன்னா 15,000 வச்சு ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நம்மளால பண்ண முடியுமா? நிறைய மிடில் கிளாஸ் அண்ட் ஸ்டார்ட் பண்ற அந்த பிகினர்ஸ்க்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம 15K எப்படி நம்மளால சேலஞ்சு அக்செப்ட் பண்ணி நம்மளால பண்ண முடியும் நம்ம யோசிச்சோம். ஸோ 15Kங்கிறது ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ண போறோம். விச் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ், ஒரு ப்ரீமியம் எடுக்க போறோம். மேபி வீக்லி ப்ரீமியம், நிஃப்டி இருக்கும்போது வீக்லி ப்ரீமியம், இல்லை வந்து பேங்க் நிஃப்டில மந்த்லி ப்ரீமியம் நம்ம செலக்ட் பண்றோம். லைக் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட், விச் மீன்ஸ் ஒரு நல்ல வால்யூம் இருக்கக்கூடிய, ஓகேவா, நல்ல வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய, சேம் டைம் அதுதான் நான் இன்டைரக்டா சொல்றேன். என்னன்னா ஏடிஎம்மோ இல்லை வந்து ஐடிஎம் வந்து 15,000ல விச் இஸ் லிட்டில் ரேர். பட் ஏடிஎம் நம்மளால எடுக்க முடியும். பட் லிட்டில் ஓடிஎம்மும் நம்ம சம்டைம்ஸ் நம்ம எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும் வென் மார்க்கெட் இஸ்
இந்த வாலட்டாலிட்டி பீரியட். ஓகேவா? அந்த வாலட்டாலிட்டியில இருக்கிறப்போ நம்ம எப்படி அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். இது வந்து என்னாலதான் முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணல. பிகாஸ் we are handling other accounts also. This account is going to be showcase. இது வந்து ஒரு பிகினராலையும் பண்ண முடியும் when they have the less capital but they have a good discipline. ஓகேவா? அதுதான் மெயின். அதுல to understand that please listen twice. ஓகேவா? நமக்கு டிசிப்ளின் இருந்ததுன்னா ஒரு சின்ன கேபிட்டலை வச்சு யூ கேன் மேக் எ டீசென்ட் மணி. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது we are going to see. நம்மளோட லைவ் பிஎன்எல் பாருங்க. பார்த்துட்ட பிறகு we will talk again. Okay. Now we are seeing the February month 2025 ஓட entire month trade history. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 15,000 அமௌண்ட்டை வச்சு நம்ம எந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம் அண்ட் அது மூலியமா நம்ம என்டையர் மந்த்ல எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத நீங்க பாருங்க. திஸ் ப்ராஃபிட் இஸ் லைக் பியூர்லி பேஸ்ட் ஆன் அவர் ஸ்டடி. இந்த ஸ்டடி மூலியமா நம்ம கண்டிப்பா இதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? So it may be look like என்ன இது like around 200% possible. Yes, it is possible, but there are some area that நமக்கு வந்து அங்க என்னன்னா ஹை ரிஸ்க்கும் இருக்கு. பிகாஸ் we are taking the full margin. ஓகேங்களா? 15,000 வச்சு ஃபுல் மார்ஜின்ல தான் we traded. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபுல் மார்ஜின்ல ட்ரேட் பண்றப்போ சம்டைம்ஸ் வந்து யூ கேன் சி நாங்க வந்து மோர் தென் 100 ட்ரேட்ஸ் 114 trades பண்ணிருக்கோம் for the month of Feb alone. ஓகேங்களா? இந்த 114 trades ஆல்மோஸ்ட் அது வந்து சம்டைம்ஸ் வந்து சிங்கிள் லெக் ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து அது வந்து மல்டி லெக் ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கும். ஸோ மல்டி லெக் ஸ்ட்ராட்டஜி யூஸ்வலா நம்ம எப்போ பண்ணுவோம்னா when market is more volatility and especially during the expiry day. ஓகேங்களா? எக்ஸ்பைரி டேல நம்ம மல்டிலெக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். இந்த மல்டிலெக் ஸ்ட்ராட்டஜி இந்த 15,000 எப்படி பாசிபிள்னா, எஸ் பாசிபிள், பட் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் யூ டோன்ட் ட்ரை தட். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் நோவிங் தட் டோன்ட் ட்ரை. பிகாஸ் அந்த 15,000 வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. We have some certain like rules and we strictly follow our profit and loss, which means risk and reward. எவ்வளவு அந்த particular tradeல profit எடுக்கணும், எவ்வளவு loss நம்ம accept பண்ணணும்ன்றது we strictly follow. That is the why you are seeing that on the 15,000 வச்சு we can able to make double the money. ஓகேங்களா? 15,000 வச்சு we can make 30,000 per month. So இங்க பாத்தீங்கன்னா released PNL before deduction of tax and charges. So tax and charges almost ஒரு 3,000 4,000 rupees நமக்கு வந்துருக்கு. அது போக அட் லாஸ்ட் நெட் ரிலீஸ்ட் ப்ராஃபிட் நம்ம கைக்கு வந்த ப்ராஃபிட் வந்து 30,342 rupees. ஓகேவா? வித் த ட்ரேட் ஆஃப் 114. இந்த 114 ட்ரேட்ல நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி மல்டிலெக் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பாசிபிள்னா வித்தின் இந்த 50,000ல சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஓடிஎம் போயிருப்போம். ஓகேங்களா? ஓடிஎம் போயிட்டு அங்க வந்து சில மல்டிலெக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம் டு அவாய்ட் தி பிக்கர் லாஸ். ஓகேங்களா? சம்டைம்ஸ் ரொம்ப ஃபேர் அவே போயிட்டு நம்ம எடுத்திருப்போம். பட் விச் இஸ் we don't personally recommend. And you know that நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், we personally don't promote options. ஓகேங்களா? So we don't promote the options. ஏன்னா we know the challenges and lot of people like 95 out of 100. ஓகேங்களா? So அதுல 95% of people வந்து லாஸ் பண்றாங்க. we know that. So we don't promote, but there is a way அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம காட்டியிருக்கோம். ஸோ இந்த 15,000 வச்சு நீங்க வந்து கான்ஃபிடண்டா ட்ரேட் பண்ண முடியும். ஒரு பிகினரா இருக்கீங்க, விச் மீன்ஸ் ஒரு மிடில் கிளாஸ்ல ரொம்பவே வந்து கேபிட்டல் கம்மியா இருக்கிற பர்சனால அச்சீவ் பண்ண முடியுமானா எஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த சேலஞ்சை நாம அக்செப்ட் பண்ணி இதை பண்ணியிருக்கோம். ஹோப் திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம். ஒரு சில நாள் வந்து அதிகமான ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம், லைக் பேக் டு பேக் ட்ரேட்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் ஒரே ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் அவர் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் நமக்கு அக்செப்ட் ஆச்சுனால மட்டும்தான் நாம வந்து அந்த ட்ரேடை எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க.
அது போக இந்த மாதிரி வேற ஏதாச்சும் சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்கா, இல்ல வந்து உங்களுக்கு வந்து இது ஐ ஓப்பனரா இருந்ததா, இந்த மாதிரி ஒரு லோ கேபிட்டல் வச்சு நம்மளால அச்சீவ் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருந்ததுன்னா நம்மளோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பல வீடியோக்கள் திரும்பவும் நம்ம பண்ணுவோம் கண்டிப்பா. ஸோ நாம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுப்போம். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, அந்த என்டையர் மந்த்ல அந்த லைக் 1 மந்த்ல எத்தனை டேஸ் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம், அதுல எத்தனை டேஸ் ப்ராஃபிட், எத்தனை டேஸ் லாஸ், அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்ப்போம். அக்கௌண்ட் வச்சு எத்தனை டேஸ் ட்ரேட் பண்ணியிருக்கோம். முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து இந்த சேலஞ்சுக்காக உருவாக்கப்பட்ட அக்கௌண்ட். வி யூஸ்வலி டோன்ட் ட்ரேட் தட் மச். ஸோ யூ கேன் சி நம்ம வந்து டிசம்பர்ல ட்ரேட் பண்ணலாம், ஜனவரி ஜஸ்ட் ஒரு 2 ட்ரேட் பண்ணோம், விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 2K லாஸ்ல நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்லி 2 days we traded, ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி செக் பண்றதுக்கு we traded, but we ended up with almost 2K loss. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் ஃபெப் மந்த்ல we taken a challenge. அந்த சேலஞ்சில தான் you can see நம்ம வந்து எல்லா டேஸுமே நம்ம ட்ரேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து we can see how many days we didn't trade. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த 9 நாள்ல வந்து ஒரு லைக் 6 days வந்து நமக்கு இது வீக்கெண்ட். ஓகேவா? ஸோ ரிமைனிங் வந்து 3 days வந்து நம்ம ட்ரேடே பண்ணல. ஓகேவா? ஸோ அது போக மிச்சம் இருக்கிற டேஸ் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ட்ரேட் பண்ண டேஸ் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 19 நாள் தான் நம்ம ட்ரேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அந்த 19 நாள்ல எத்தனை நாள் வந்து லாஸ் பார்த்துருவோம். ஸோ 3ஆம் தேதி. ஓகேவா? 3ஆம் தேதி 1485 rupees லாஸ். அதுக்கப்புறம் 5ஆம் தேதி ஒரு 500 rupees, அப்புறம் 500 rupees, அப்புறம் 6ஆம் தேதி ஒரு 243 rupees லாஸ். அதுக்கப்புறம் 10ஆம் தேதி ஒரு 78 rupees லாஸ். அதுக்கப்புறம் 18ஆம் தேதி 382 rupees லாஸ். 19ஆம் தேதி 1605 rupees லாஸ். 21ஆம் தேதி 2500 rupees லாஸ். அப்புறம் 25ஆம் தேதி 480 rupees loss. Okay, so the bigger loss in the month is 10,216. Okay, almost 10,000 rupees நம்ம லாஸ் பண்ணியுமே we are into the 200% of profit. அது எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் டேட்ஸ் நம்ம பார்த்துருவோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? ஸோ 19 daysல 9 days வந்து நம்ம லாஸ். ஓகேவா? ஆல்மோஸ்ட் 50% வைங்க. ஓகேவா? 50% வந்து நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் 50% தான் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் அக்யூரசி பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் ட்ரேட் இஸ் 50%. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வச்சு நம்ம கேல்குலேட் பண்றதை விட the percentage what we taken அதுதான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். Because as I mentioned we went into the full margin trades which is highly risky. ஓகேங்களா? ஸோ அதனால தான் we have seen some losses, especially 27th வந்து we seen a huge loss, 10,216 rupees. ஓகேங்களா? ஸோ அது அவ்வளவு பெரிய லாஸ் இருந்துமே we can able to make 30,000 rupees profit. ஓகேவா? அது எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ let's see the profit side. First day 8,000 rupees profit. 7th 1,900 rupees loss. 11th 4,900 rupees profit. And 13th 1,837 rupees. 14th வந்து ஆக்சுவலி அங்க ஒரு நம்ம இது போட்டோம், ட்ரைவிங் ஸ்டாப் லாஸ் போட்டதால இட் வெண்ட் அண்ட் க்ளோஸ் வித் 33 rupees. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இது வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட்னே வைங்க. ஓகேவா? ஸோ ப்ரோக்கரேஜ் போயிடுச்சு அதில். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு அதுவே மைனஸ் பண்ணிட்டேன்னா அதில். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு அதுவே மைனஸ் பண்ணிட்டேன்னா 9 50 தான். ஓகேவா? ஸோ இது ஒரு மைனஸ் பண்ணிட்டேன்னா 9 ப்ராஃபிட் டேஸ் 9 லாஸ் டேஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 17ஆம் தேதி 4,800 rupees. அப்புறம் இதுவே no loss no profit. Again profit days are less than the loss days. ஓகேவா? லாஸ்ட் டேஸ் வந்து 9 days இருக்கு. ப்ராஃபிட் டேஸ் நீங்க பாக்குறீங்க 10 வந்து 2 மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ we have 8 profit days as of now. ஸோ இந்த 48 rupees போச்சு ப்ரோக்கரேஜ்க்கு. நெக்ஸ்ட் 24th. ஓகேவா?
8,100 rupees. And in the day, ஓகேவா, ஆல்மோஸ்ட் நம்ம earn பண்ணது ஒரு 50% இந்த டேல போச்சு. பிகாஸ் that was expiry day, we tried with some additional mods, additional legs strategy, ஓகேவா. ஸோ அதெல்லாம் நான் சொன்னேன், which is highly risky. We tried with the OTM, but that day கொஞ்சம் beyond our expected range போயிடுச்சு. ஸோ we're not able to make our money and we end up with the loss and last day. We end up with the 14,550 rupees. ஓகேவா. ஸோ ப்ரீவியஸ் டே லாஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம் and we earned 4,000 rupees. ஸோ இதை ஓவராலாக கால்குலேட் பண்ணா we had almost 30 rupees. சாரி, ஸோ இது எல்லாருமே கால்குலேட் பண்ணா we end up with 30,000 rupees with the profit, which is in terms of percentage 100%, which looks like unrealistic இருக்கும். But you are seeing the data is in front of you. So நான் எப்படி ட்ரேட் பண்ணிருக்கோம், எப்படி க்ளோஸ் பண்ணிருக்கோம், everything you have, ஓகேங்களா. So that is the, இந்த மாதிரி உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா you are able to like earn the money, ஓகேங்களா. So it's not like something fake P&L that we are showing, ஓகேங்களா. fake P&L, there are so many ways that we can show. இங்க வந்து like அவங்க வந்து crores கணக்குல, lakhs and lakhs கணக்குல fake P&L காட்டுறவங்க இருக்காங்க. We are not going to do. In the challenge, we have taken as inspiration from that guy, Sigma Traders. So thanks to them, and hope this will be helpful for you. And thank you so much, guys.